தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தென்கைலாய பக்தி பேரவை இந்த இயக்கம் வெள்ளியங்கிரி பிரதானமாக வச்சு செயல்பட்டிருக்கிறது. நாங்கள் சென்னையில் இந்த சிவனை நோக்கி ஒரு யாத்திரா மேற்கொண்டிருக்கிறோம். இதில் சென்னையில் புறப்பாடு பண்ணி இந்த தென்கைலாயன் போற்றப்படுற வெள்ளியங்கிரி மலைக்கு ஒரு புனித பயணமாக இதை மேற்கொண்டிருக்கிறோம். இது 13வது வருட பயணம். இந்த பயணம் எதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்குனாக்கா, மகா சிவராத்திரின்னு ஒரு நாளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக 63 நாயன்மார்கள் உடன் ஆதியோகி சிவபெருமானையும் சேர்த்து வடமுடிச்சு கொண்டு போய் நம்ம வெள்ளியங்கிரி மலையை கொண்டு போய் சேர்க்குறோம். அங்கே கீழே அடிவாரத்தில் ஈஷாவில் நடக்கிற அந்த மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து முடிச்சுட்டு இந்த விழாவை நம்ம சிறப்பிக்கிறோம். இது ஒவ்வொரு வருடமும் சென்னையில் புறப்பாடு பண்ணி பல 9 மாவட்டங்களை கடந்து ஒரு 700க்கும் மேற்பட்ட கிராமங்கள், ஒவ்வொரு கிராமத்து வழியாக சென்று நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற விதமாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இது ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய எண்ணிக்கை, மக்களுடைய அந்த வரவேற்பு எண்ணிலடங்கா ஒரு வரவேற்பாக இருக்குது. இந்த முறை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெப்படைன்னு ஒரு ஊரில் இருக்கிறோம். இது ஒவ்வொரு ஊர்லேயுமே மக்கள் இது ஒரு ஆரவாரமாக ஒரு கொண்டாட்டமாக எடுத்து இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மகா சிவராத்திரிக்கு முன்னாடி நடக்கிற ஒரு பெரிய கொண்டாட்டமாக இது நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம், இந்த மாதிரி ஒரு பெரிய தேரோட்டம் எங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். அது முன்னாடி 63 நாயன்மார்களுடைய தேர். 63 நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சிவன் கோயிலில் 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. அது மக்களுக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது. சாமி கும்பிடுவாங்க, வந்துருவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அதை தாண்டி இந்த 63 நாயன்மார்கள் தான் நம்ம சைவத்தை நம்ம மக்களுக்கு கொடுத்தவங்க. அவங்க இல்லைன்னா நமக்கு சைவம் இல்லை, வழிபாட்டு முறை இல்லை, வழிபாடு எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். 63 நாயன்மாரோட பெருமைகளை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம கலாச்சாரத்தில் அவங்க செஞ்சிருக்கிற தொண்டு, சைவத்தை வளர்க்குறது, சைவத்தை இந்த தொண்டு நெறிய உருவாக்குனது அவங்க தான். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு சைவமே இல்லை. அந்த நாயன்மார்களுடைய பெருமைகளை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறதுக்காக தான் இந்த ஒரு பயணமும் ஏற்பாடு பண்ணிருக்கோம். 63 நாயன்மார்களோட எம்பெருமான் சிவபெருமான தேர்ல ஏறி, ஆதியோகீஸ்வர பெருமான் தேர்ல ஏறி வலம் வந்துட்டு இருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு அனாதிய ஒரு எதிர்பார்ப்போடு இப்போ எல்லா ஊர் மக்களும் காத்துட்டு இருக்கிறாங்க. பல வருடங்களா இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த நாளுக்காக மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு பயணம் எங்களுக்கு குறிப்பாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கலாச்சாரத்தை வளர்க்குறதுக்கு இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு பயணமாக இருக்கிறது பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமா, மனநிறைவா, எந்த ஒரு விதமான இதுவும் இல்லாமல் சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம். எம்பெருமான் திருக்கருணையினால இது நடக்குது. எம்பெருமான் திருக்கருணைக்கு நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம்.